இதுக்கு கர்ணன் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தர்ம தேவதை அவனுக்காக தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து அவனை காப்பாற்றினாள். வில்வித்தை தெரிந்தவன், மிக அருமையான சாரதி, நினைத்த மாத்திரத்தில் நினைத்ததை செய்யக்கூடியவன், கவச குண்டலத்தோடு இருக்கக்கூடியவன் கர்ணன். அந்த மாதிரி கொடைவல்லலாக மாறினான். அது மாறியதனால் தன்னுடைய வாழ்நாளில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை பெற்றான். மூவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி சென்று கொண்டிருந்தது. குழந்தைக்கு ஒரு 6-7 வயசு ஆயிடுச்சு. அந்த குழந்தைய பரன் மேலே உட்கார வச்சுட்டு குழந்தைகிட்ட அம்மா சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரி நான் போய் ஏதாவது காய் கனி இருந்தால் பறித்து எடுத்துகிட்டு வரேன், கிழங்கு கிடச்சா எடுத்துகிட்டு வரேன் நம்ம சாப்பிட்றதுக்கு. அப்பா வேட்டைக்கு போயிருக்காரு, காலம்பரை லேட்டாக போனார், வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால் காய்கனியை பறித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பரன் மேலே, பரன்னா உங்களுக்கு தெரியும், அது மேலே உட்கார வச்சுட்டு இவ போகிறா. போயிட்டு பழத்தை பறிச்சுக்கிட்டு வர்றா. தன்னுடைய குழந்தையை ஒரு அரவன் தீண்டுகிறது பாம்பு. பாம்பு கொத்துறதை பார்க்குறா. பாம்பு கொத்திடுச்சு. உடனே போய் அந்த பாம்புனுடைய கழுத்தை பிடிச்சிக்கிறா. பாம்புனுடைய கழுத்தை பிடிச்சி, ஏ அரவனே, என்னுடைய குழந்தையை நீ கடித்து விட்டாய், நீ மாபெரும் துரோகம் செய்து விட்டாய், உன்னை உயிரோட வைக்க மாட்டேன் அப்படிங்கிறா. உடனே அந்த பாம்பு சொல்லுது, இது என்னுடைய வேலை இல்லைம்மா, கிங்கலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்னை இந்த வேலையை செய்ய சொன்னாங்க, அதனால் நான் கடித்தேன். யார் அந்த கிங்கலர்கள்? அவங்கள கூப்பிடு அப்படின்னா. உடனே கிங்கலர்களை கூப்பிட்டாங்க. அவங்க வந்தாங்க. அம்மா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்மா, யமதூதர்கள் எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த குழந்தையை உயிரை எடுத்து வா என்று கூறினார்கள். நான் எடுத்துகிட்டு வர்றதுக்காக சர்ப்பம் மூலமாக எடுத்து வர சொன்னாங்க. சர்ப்பத்தை கடித்து தான் எடுத்துகிட்டு வரணும், வேறு எதுவும் நடக்கக்கூடாது. அதனால் சர்ப்பத்தை ஏவி நான் கடிக்க வச்சேன். அப்போ யமதூதர்களை கூப்பிடு அப்படின்னா யமதூதர்கள் வந்தாங்க. எப்படி என்னுடைய குழந்தையை நீங்கள் ஒரு பாம்பை வைத்து கடிக்க சொல்லலாம்? அந்த உயிரை நீங்கள் எப்படி எடுக்கலாம்? இல்லை இல்லை, இது யமதர்மராஜா கொடுத்த ஆர்டர், எனக்கு அவர் கொடுத்த ஆர்டர். யமதர்மராஜா என்கிட்ட சொன்னார், நான் இந்த காரியத்தை செய்தேன். அப்போ யமதர்மனை போய் கேட்குறாங்க. உடனே யமதர்மன் அங்கேருந்து வராரு. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, இது விதியை நிர்ணயிக்கிறாங்க, இது பிரம்மா சொல்கிற கட்டளை, இது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண முடியாது, பிரம்மா சொல்கிறத நான் செய்கிறேன். அப்போ பிரம்மாவை கூப்பிடு அப்படிங்கிறா. உடனே பிரம்மனை கூப்பிடுறாங்க. அதுக்குள்ளேயும் வீட்டுக்காரனும் வந்துடுறான். என்ன விஷயம்னு கேட்குறான். இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தையை ஒரு பாம்பு கடித்து விட்டது, அது கடித்தது பாம்பை கேட்டாக்கா பாம்பு கிங்கலரை சொன்னது, கிங்கலரை யமதூதர்களை சொன்னாங்க, யமதூதர் யமனை சொன்னார். இப்போ யமன் வந்திருக்கிறாரு, யமனை கேட்டால் அவர் பிரம்மாவை சொல்கிறாரு. அப்போ பிரம்மாவை கூப்பிடு அப்படின்ட்டாங்க வீட்டுக்காரன். உடனே பிரம்மாவை கூப்பிட்டாங்க. அம்மா, இது நான் விதி எழுதுகிறேன், அந்த விதியில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும், உயிர் இத்தனாம் தேதி போகணும் அப்படின்னா அதுதான் நடக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் இருக்கார், மகாவிஷ்ணு, அவர் தான் இதை நிர்ணயம் பண்ணுறாரு, மகாவிஷ்ணுவை கூப்பிடு அப்படின்னாங்க. மகாவிஷ்ணு வந்தார். மகாவிஷ்ணு வந்தோடனே மகாவிஷ்ணு சொன்னார், நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இதெல்லாம் செய்கிறாரு, அவர் தான் சிவபெருமான், நீங்கள் அவரை தான் முறையிடலாம், வேறு யாரையும் கேட்க முடியாது, கண்டிப்பாக அவர் தானாக, அவர் தான் கண்டிப்பாக. உடனே சிவனை கூப்பிட்டாங்க. சிவன் வந்தார். உடனே அந்த குழந்தையினுடைய தந்தைக்கு பயங்கர கோவம். சிவபெருமானை பார்த்தோன்னே, ஏன் குழந்தைய நீ கொலை பண்ணி கொண்டுட்டியே,
பாம்பை கடிக்க வச்சு கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லி பையில் கையை விட்டு கத்தி எடுக்கிறதுக்கு போனான். கத்தி எடுக்க போன போது கத்திக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பாம்பு ஒன்று அவன் கையில் கிடச்சிருச்சு. பையிலேருந்து கையெடுவரான், கையில் பாம்பு கடிச்சிருக்குது. அவன் பொண்டாட்டி பார்த்துட்டு ஐயோ பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த பாம்பை பிடிச்சி அந்தாண்ட பக்கம் போட்டுட்டு உடனே கடன்னு ஓடி போனால் அங்கே இருக்கிற பச்சளையை பறிச்சுட்டு வந்து அவன் வாயில் ஊற்றி மூக்கில் ஊற்றி அவனை பழைக்க வச்சு எந்திரிச்சு உட்கார வச்சு அவனுக்கு தண்ணியை கொடுத்து, அப்பாடா நீ பொழைச்சிட்டியா, அவன் தான் போயிட்டான், புள்ள தான் போயிட்டான், நீயாவது பொழைச்சி அப்படின்னு நான் இவன். இப்போ சிவபெருமான் சொன்னார், ஏம்மா இப்போ உன்னுடைய கணவனுக்கு பாம்பு கடித்து விட்டது என்ற உடனே போய் பச்சளையை தானே தேடினேன், நீ பாம்பை பிடிச்சி உடனே ஒன்றும் பண்ணலையே. குழந்தை இறந்து விட்டது அப்படின்னு சொன்னோன்னே நீ ஏன் பச்சளையை எடுத்துகிட்டு வந்து ஊற்றலை, அந்த பாம்பு கழுத்தை பிடிச்சிக்கிட்ட. விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாம்பு கடித்து உன்னுடைய குழந்தை இறக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். உன் கணவனுக்கு பாம்பு கடித்து உயிர் பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால் விதியை யாராலையும் மாற்ற முடியாது.